Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். சுரைக்காயை பயன்படுத்தி இன்னைக்கு அல்வா செய்யலாம். இந்த சுரைக்காய் அல்வா செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் சுரைக்காயை தோல் சீவிட்டு இந்த விதை பகுதி இருக்கும்ல அதை கட் பண்ணிட்டு அந்த சதையை மட்டும் துருவி எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி இதை இப்போ வேக வச்சுக்கலாம். அதுக்கு கடாயில் நம்ம துருவி வச்ச சுரைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய் வெந்துருச்சான்னு. பத்தலைனா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. காய் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நான் மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ இதை மெஷர் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு சுரைக்காய் எடுத்திருந்தேன். வெந்ததுக்கப்புறம் இது 3/4 கப் ஆயிடுச்சு. 3/4 கப் சுரைக்காய்க்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சரியாக இருக்கும். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்த மாட்டீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரையோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி 1/4 கப் அளவுக்கு நெய், 1 பிஞ்ச் ஜாதிக்காய், 1 பிஞ்ச் பட்டைப்பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் பால். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இப்போது நம்ம வேக வச்ச சுரைக்காயை கடாயில் சேர்த்துட்டு 1/2 கப் சர்க்கரை எடுத்து வச்சோம்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். பாருங்கள், இது ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி, சுரைக்காயோட விதைகள் இருக்கும்ல அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அந்த 2ஐயும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே சேர்த்தோன்னா கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இது நெய்யில் பொரிச்சு கூட சேர்த்துக்கலாம். இதில் டேட்ஸ், பாதாம், வால்நட்ஸ் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த நெய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் இது கலந்து விட்டுட்டு நல்லா அப்சர்வ் ஆகிட்டு சுருண்டு வர டைமில் மறுபடியும் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மீதி இருக்கிற நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சோம்ல 1/4 கப் அளவுக்கு பால் அதை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ பாலும் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. 3/4 டேபிள் ஸ்பூன் மைதா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திக்காயிட்டு கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இன்னொரு 5 மினிட்ஸ் தான், ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். நல்லா சுருண்டு கெட்டியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கறதுனால கொஞ்சம் திகட்டாமல் நல்லாயிருக்கும். இதில் நம்ம எடுத்து வச்ச அந்த ஜாதிக்காய், பட்டைப்பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துன ஆயில் அப்சர்வ் ஆகாமல் இந்த ஹல்வாவுக்கு ஒரு ஸ்டிக்கினஸ் மட்டும் தருது. இதுக்கு மேலே ஒரு 1 நிமிஷம் மட்டும்தான் குக் பண்ணணும். பாருங்கள், நல்லா பளபளன்னு ஹல்வா எவ்வளோ சுருண்டு வருதுன்னு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே குக் பண்ணோம் அப்படின்னா ஹல்வா ரொம்ப ஹார்டாயிரும், ஜூஸியாக இருக்காது. அவ்வளோதான், சூப்பரான சுரைக்காய் அல்வா ரெடி. கண்டிப்பாக இந்த அல்வாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டெம்ப்டிங்காக சூப்பராக இருக்கும். இது செய்யறதுக்கு எனக்கு 35 நிமிஷம் ஆச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய வீடியோஸ் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.